ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். அமோக வெற்றி உங்களுக்கு லக் அடிக்க போகிறது ரிஷபராசிக்கு என்ற வகையில் இந்த புதனுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயம் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக பணவரைவை குறிக்கும் 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு. அவர் அஷ்டமாதிபதி என்றாலும் கூட லாபஸ்தானத்திற்கும் உரியவர் என்பதால நிதி வசதியில் எந்த ஒரு பின்னடைவும் இருக்காதுங்க. அந்த அளவிற்கு வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை துறையில் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அஷ்டமத்தில் உள்ள சுக்கிரன் நன்மைகளை செய்வாருங்க. அவர் ராசியாதிபதி என்பதும் ஒரு காரணங்க. இதனால் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த புதன் பயிற்சிக்கு பிறகு நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். 8க்குரிய குரு துவக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகும் புதன் சகல நன்மைகளையும் செய்ய இருக்கிறாரு. எண்ணியதை எண்ணியபடி முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சியினுடைய காலகட்டம் அமைகிறது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு. அதே போல் இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரிஷபராசினியர்களான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க. 8ஆம் இடம் வலுவாக இருப்பதால் எதிர்பாராத தொல்லைகளும் தடங்களும் ஏற்பட இருக்கு. இதிலும் முன் யோசனையுடன் நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால வண்டி வாகனங்கள் அவ்வப்பொழுது பழுது அடையலாங்க. அதனால் வண்டி வாகனங்களை வைத்திருப்பவர்கள் அதிக கவனத்தோடு வைத்திருப்பது நல்லது. தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சையை ஆரம்பத்திலேயே எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. சொத்து பத்திரங்கள்ல பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. சொத்து வாங்கும் போதும் விற்பதும் அதிக கவனம் தேவை. ரிஷபராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்மரை துதியுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.